ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஸ்மாக்டவுனா? சோ எப்படி சண்டை போட்டுருக்கீங்க பைத்தியம்? 5 ரூபா மஞ்சி. அடி பாவி 5 ரூபா மஞ்சிக்கு எப்படி சண்டை போட்டுருக்கீங்க? அந்த 5 ரூபா மஞ்சிக்கா சண்டை போடுறோம். அடி அல்பங்களா வேணா வா உனக்கு ஒரு 10 ரூபா மஞ்சி உனக்கு ஒரு 10 ரூபா மஞ்சி நானே வாங்கி தரேன். ஜெயிச்சு சாப்பிட்டா அது வேற மாதிரி உங்களுக்கு தெரியுமா? வரீங்களா? நான் டோக்கஸ்ட் அப்புறமா போய் வாங்கிக்கலாம். நானு உங்க கூட. ஆமா பயப்படாதீங்க வரீங்களா இல்லையா? டேய் நான் பயப்படலடா நீங்க 2 பேர் தான் பயப்படுவீங்க நான் வந்தா. வாங்க நாங்களே கூப்பிடுறோம். சரி வா. மன்னன் வந்தான். வேற ஒரு ஆளு. ஹேய் உங்க 2 பேர் இருக்குல இந்த ஒரே கை போதும் இப்படி புடிச்சி இப்படி ஒரு முறுக்கு இப்படி புடிச்சி இப்படி ஒரு முறுக்கு. கைய உருக்க இருக்கு 2 பேர் நிக்குங்க. நீங்க ஒரு ஆளு அப்புறம் ஏன்னா 2 பேர் நாங்க சேர்ந்து டோக்கஸ்ட் நீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா 2 பேர் என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா. கல்யாணம் ஜெயிச்சிட்டாங்க. சரி வா. யாரு ஃபர்ஸ்ட்? டேய் நீங்களே வாங்க யார் வரீங்களோ வாங்க. போஸ்ட் ஓச்சறன்னு சொல்லுவாங்க. அவர் இறங்கி லாஸ்ட் டைம். அதுக்கு நான் இறங்கி வரத தோக்கறேன். சரியா? ஓகேவா? மாஸ்டர் பிளானா? மெண்டல். அவள ஒரே அடி தான். வா. வாங்க வா. வரலாம் வா. ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்க? நானா. நீதானா வா. வா. அப்பா. தொட்டதுக்கு ஊன்றா. நீ வர வா. சரி என்ன பெட்? பெட்டா? சொல்லு. இன்ஃபியூஸ் சிக்கன். முடிஞ்சதுனா? அது எங்க 2 பேருக்கு. அப்புறம் நீங்க வந்து இன்ஃபியூஸ் சிக்கன் பெரிய கையில. இங்க பாங்க அவளோட ஹைட்டா இருக்கீங்க வேற. என்ன அவசியமா? நான் திரும்பி சொல்லிடுறேன். நான் ஜெயிச்சனா நீங்க 2 பேர் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி தரணும். சப்போஸ் நான் தோத்தேன் அப்ப நீங்க 2 ஒண்ணு வாங்கி தருவீங்களா? வா. சொல்லுங்க ஒண்ணு வாங்கி தரீங்க. சொல்லு அது சொல்லுங்க. நீங்க 2 பேருக்கு ஒண்ணே எனக்கு 2 அவ்வளவுதான். நான் 2 வாட்டி சண்டை போறல. நல்ல கடை ஒண்ணுனா. ஏய் அர்ஷ்மா முதல்ல தோத்துறாரு நீ யாரு? சரி வாங்க. அஞ்சு போய் இச்சிக்க போறீங்க. ஸ்டார்ட் தி மேட்ச். கம் ஆன். நான் அடிக்குற. என்ன கிச்சன்ல பண்ணா ஸ்மாக் டவுன்ல போய். அவுட். கிச்சன்ல வர பண்றா என்னடா? அவுட். நீங்க வந்து அவுட். நான் எப்படிலாம் அவுட் சொன்னா அது எங்க ரூல்? நீங்க ரூல்ஸ் கேட்டீங்களா முதல்ல ஆடும்போது? ஏய் வாஸ்மா வா. வாஸ்மா கிளம்பு. ஓகே கிளம்பு. ரெடி வரோம். இன்ஃபியூஸ் சிக்கன் சாப்பிட போறோம்ல. நீ ஸ்மாக் டவுன்னா பின்ஃபார்ம் பண்ணனும். தம்பி எங்க ரூல்ஸ் கேட்டீங்க நீங்க. நானே பண்றது. வர. சரி கிளம்பு. Hey buddies, welcome to Black Bees Vlogs. செவனேன்னு இருந்த எண்ணெய் தூக்கி பப்ளிக்கு அந்த மாதிரி செவனேன்னு இதுங்க விளையாண்டுச்சு. இதுங்களை போய் ஏன்டா இப்படி சத்தம் போட்டு விளையாடுறீங்கன்னா கேட்டேன். அதுக்கு ஒரு பெட்டா போட்டு எண்ணெய் கூப்பிட்டு சோ ஒரு வலை விரிச்சோம். ஆனா நீங்க வந்து மாத்துவீங்க நாங்க நினைக்கலையே. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. 2 பேர் மாஸ்டர் பிளான போட்டு இவனை எப்படியா தட்டி தூக்கிடணும்டா. நாங்க வந்து அப்படிலாம் பிளான் போல. சரி ஒரு 5 கிலோ டைரி மில்க். அதனால 5 கிலோ மஞ்சி வாங்கி சாப்பிடலாம்னு விட்டோம். ஆமா. என்ன சட்டை போடுறீங்க? என்ன பண்றீங்க? அந்தாரு மாட்டிக்கிட்டாரு. போறோம். ஒரு வலையில சின்ன வீடு மாத்திரம் பார்த்தா மாட்டிடுச்சு. தெரியும்டா. செஞ்சிட மாட்டோம். 5 ரூபா மஞ்சு அப்படியே விட்டுருக்கலாம். 5 ரூபா மஞ்சா எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு சிக்கனை வாங்க வைக்கிறாதுங்க. என்ன பண்றது? நீங்களே வந்து மாத்திக்கிட்டீங்க. இட்ஸ் யுவர் ஃபால்ட். ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு சிக்கன் சாப்பிட போறீங்க. அப்ப ஈவினிங் பிரியாணி யார் சாப்பிடுவா? அது நாங்க பாத்துக்கிறோம். இப்ப என்னன்னா நீங்க வந்து பெட்ல தோத்துட்டீங்க. அதை எங்களுக்கு வாங்கி தரணும். ஒன்னு வாங்கி தரணும் 2 வாங்கி தரணும். அதுதான் இப்ப சொல்லுங்க. இதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்களே. 1 வேணுமா 2 வேணுமா சொல்லு. அதையும் நாங்க 2 தான் சொல்லுவோம். உங்களுக்கு ஓகேவா? ஆனா இங்க ஒருத்தர் இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா? என்ன கேக்குறீங்களா? நீங்க வாங்கி தரதுக்கு மட்டுமே கரெக்டா கேக்குறீங்க. நீங்க தான் வாங்கி தரீங்கப்பா. அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஒண்ணு வாங்கிக்க போறீங்க. நீங்க என்ன சாதாரண? ஆமா. சரி இப்ப என்ன கறிக்குள்ள வாங்க 1 வாங்கி தரீங்களா 2 வாங்கி தரீங்களா? அதான் மேட்டர். உனக்கு 1 வேணா 1 ஆர்டர் போட்டுக்கோ. 2 வேணா 2 ஆர்டர் போட்டுக்கோ. 3 போட்டுக்கோ. 10 வேணா 10 ஆர்டர் போட்டுக்கோ. ஆனா காசு மட்டும் நீ பே பண்ற. சரியான மொக்காப்பா.
ஐயோ நம்புற மாதிரியா இருக்கு. என்ன கெத்துனா ஒண்ணு நீங்க தான் வாங்கி தரணும். 1 2 3 தான் கேட்டேன். ஒன்னு சொல்லிட்டு போங்க மேம். ஆமா அப்படி இல்ல 1 2 எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்கடா. போற வழியில தந்தூரி வாங்கி சாப்பிட்டு போயிடலாமா? அதெல்லாம் இல்ல, இன்ஃபியூஸ் சிக்கன் தான். சரி கடைக்கு போலாமா? சரி ஷாப் எங்க இருக்கு? அதையும் பிளான் போட்டு வச்சிருப்பீங்களே. அதான் டோவோ அங்க இது சிட்டி சென்டர் கிட்ட. நான் சொல்லல, அங்கதான்ப்பா. நான் சொல்லல. நீங்க பிளான போட்டு தான்டா என்கிட்ட வந்திருக்கீங்க. நீங்களாதான் வந்தீங்க. நீங்க பிளான போட்டிருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எஸ். அப்படி சிக்கன் ஆடு ஆமா ஆடு தானா தலைவர் ஆடு தலையை ஆட்டுமே, ஆட்டவே இல்ல. நீங்க ஆட்டிட்டீங்க. சண்டையில ஆட்டினீங்க. போய் வாங்கிக்கலாம். வாங்கி தரேன் வந்துட்டு அத நான் மட்டுமே சாப்பிடுவேன். கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு எங்களுக்கா நிறைய லெக் பீஸ் தருவோம். அது ஜெயிச்சது யாரு? நான் நிறைய சாப்பிடுவேன். சரி பிளேஸ போடு, பாயிண்ட்டுக்கு போய் பாப்போம். பிளேஸ போறேன், மேப்ப போடு. எதையோ ஒண்ணு போடு. சரி அப்ப போன கீழே போடுறது. ஏய் இன்னும் க்ளோஸ்டு காமிக்குது. இருங்க வந்து பாக்குறேன். க்ளோஸ்டா? சூப்பர். அப்ப இப்படி யூ டர்ன் போட்டா? இருங்க கூகுள் ஓபன் கத்து. ஏதோ வேற ஏதோ பிரான்ச்சா இருக்கு போதும். ஷாக் ஆயிடுச்சு. சரி போய் பாக்க வேண்டியது. இருக்குப்பா நீங்க எல்லாம் வியர் மொழி போலாமா? அங்க எடுத்தவங்க ஆனா இதுதான் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லுவாங்க. வரும்போது பீச் வரும். பீச் ஏதாவது அவகிட்ட கேட்டா அவ எப்படா சொல்லுவா? நான் தான்டா சொல்லணும், நீ என்னதான்டா கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லணும்? வரும்போது பீச் வருவோம்னா பீச் ரோட் சைடா வருவோனா? வருவோமா? என்னது என்ன கேக்குற? உங்க எத்தனை கேக்குது? உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டா இருக்க நீ. வரும்போது பீச் சைடு ரோடு வருவோமா? வரும்போது பீச் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வரும்போது பீச் ரோடு சைடா தான் வருவோம். போதுமா? எதுக்கு? இல்ல சில்லி சிக்கன் சாப்பிட போல சொல்லுது. இறங்கி ஓடிட்டாடா. அவளே ஷாக்கா வராடா. சிக்கன் சாப்பிட அதுக்குள்ள சில்லி சிக்கன். இல்ல பீச் ரோட் சைடு போகும்போது எனக்கு ஞாபகம் ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போயிட்டு. சரி அஸ்மா மவுண்ட் ரோட் வழியா போயிடலாமா பேசாம? அப்ப ஞாபகம் வராதுல. இப்படி பண்றீங்க ஏண்டா? இன்ஃப்ளூயன்ஸ் சிக்கனு, அப்புறம் நைட்டு பிரியாணி, என்னத்துக்கு ஆகுறது? டிராபிக்கா இருக்கும்ப்பா. சாப்பிட்டா உள்ள போனா வெளியே வர சான்ஸே வாய்ப்பே இல்ல. சரி அப்படியே இருந்தாலும் நான் இப்ப பீச் ரோட் சைடா வரணும், மெயின் ரோட்ல தானே வருவேன். நான் பீச் உள்ளலாம் யாரு போயிட்டு வருவா? என்ன லூசு மாதிரி கேள்வி கேக்குறேன். பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். கடை திறந்திருக்கா மூடி இருக்கா? சரி கடைக்கு போயிடலாம் வா. இல்லனா விஆர் மால் போய் பாப்போம். ரெண்டு இருக்கு. நீ தான் சொன்னா அங்க போனா நல்லா இருக்காதுன்னு. வேற இங்க இல்லன்னா என்ன பண்றது? சாப்பிடணும் மனசு வச்சா அங்க போன பிறகு மேம் ஸ்டாக் காலேஜ்னா அடுத்து நெஞ்சிலாம் காலி ஆகும் கண்டிப்பா. எப்படி போறோம்? இதுதான் மவுண்ட் ரோட் பண்ணீங்க. பீச்சை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி பாபா நீ என்னதான் சொன்னாலும் பீச் வழியா போக மாட்டேன், மெயின் ரோடு வழியா தான் போவேன். சரியா? அங்க ஓடுறாங்க அப்ப ரெண்டு பசங்க விஷயம் இறங்கி ஓட வச்சிடலாம். அவ்வளவு ஞாபகம் இருக்கா? எங்கிட்ட ஓடிட்டோம் நானு. அது என்னாச்சு சின்ன ஆயிடுச்சு. இவங்க வந்து கரெக்டா எங்க சென்னை ஃபோர்ட் கிட்டயா? சென்னை ஃபோர்ட். சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் கிட்ட கரெக்டா ஓட ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து பீச்சுக்குள்ள போய் ஓட ஆரம்பிப்பாங்க. அது வந்து வார்ம் அப். சரி ஒரு நாள் நம்ம பண்ணுவோம், ஈஸியா இருக்கும். சரி பண்ணுவோம். இது எப்படின்னா இவன் தானா வந்து அந்த வல்ல சிக்கலாம். அப்போ நானும் ஓடுவனே. ஓடுவா ஓடி வந்துட்டு இருந்தேன். சரி இவர் அங்க கொஞ்சம் நின்று இருந்தாரு, என்ன பண்ணாரு தெரியல, நின்று இருந்தாரு. சரி அவ கூட சேர்ந்துடலாம் நான் வந்தேன். பார்த்தா என் வீட்டு முதலா ஓடி போயிட்டாரு. அவ்வளவுதான் என் தோழி முடிஞ்சு அன்னைக்கு. சரி கடைக்கு போறீங்களா? மழை நல்ல மழை, சிக்கன் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு பொடியா? யாரா இது? புடி சொல்லிட்டா அவர் கொடுத்தலாம். போட ஆரம்பிச்சிட்டாங்களா? நானா ஒரு தடவை இந்த மாதிரி ஏன்னா நீ கார் உள்ள உட்காந்துக்கல, எப்படி நிப்ப? நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கவே கூடாதுடா, தெரியாம கேட்டேன். அப்பவே கேட்டீங்க? அதான் சொன்னேன்டா, தெரியாம கேட்டேன்னு. ஐயோ அஸ்மா என்னன்னு கேள்வி ஒண்ணு வேணா வேணா கேட்காத, திரும்பி ஒண்ணு ஏதாச்சும் கேட்பான். எதுக்கு ரொம்ப பேசினா இப்பயே ரொம்ப பசிக்க அங்க போய் ஒரு கால்வாசி டிக்கெட் சாப்பிடுவா, அதுக்கு எடுத்து போதும் பாட்டு. இல்ல 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 நான் சாப்பிடுவேன். நீ நல்ல மலை கேட்டுப்பா. ஜோறு மலை சில்லுன்னு சிக்கன். ஜோறு மலை சில்லுன்னு சிக்கன். ஜோறு மலை சூடு சிக்கன். அது இன்ஃபியூஸ் சிக்கன்.
இதோ இங்க இருக்கு பாருங்க தோவோ. ஃபர்ஸ்ட் இங்க தான் இருந்துச்சு. இங்க கார் நிப்பாட்டு முதல்ல பரிச்சு அப்படியே. இங்க இருந்துச்சா? இன்னும் நேரா போய் லெஃப்ட்ல இருந்தது நான் போனப்போ. இப்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்க வந்து சூப்பர் வந்து மரத்தை வச்சு போட்டோ காத்து. அந்த போட்டோஸ்ல இருக்கு. என்ன அது நல்லா இருப்பேன். வெட்ட சடை போட்டிருப்பேன். இவன் ரொம்ப நாளா கேட்டுங்க, நீ மட்டும் போய் சாப்பிட்டு வந்தல. ஆமா, அது நான் எப்போ ஸ்கூல் படிக்கும் காலேஜ் போனது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது. இங்க யூட்டன்பா. சரிப்பா, நான் தான்ப்பா டிரைவர். மழை இறங்குற வரைக்கும் வெய்யாத இருந்துச்சு. ஈரமாயிடுச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தண்ணியா தெரியும். பழமா இல்லையா? பழம் இருந்துச்சு. என்ன பண்ண என் வீடு தான் இங்க விழுற மாதிரி இருந்தது. அதனால கண்ணு முடிக்குது. அசுமா, என்ன அசுமா நீ? இங்கதான் என்ன இப்ப ஏன் அரிஷ்மா போட்டிருக்கு எங்க போனாலும். நான் எங்க பேர் இப்ப என் பேர் ஹரிஷ்மாவே இல்ல, எல்லாத்தையும் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி என்ற அசுமாவே 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 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டேய் கம்மன் சைட்டா பாருங்க, இந்த கடவுள போடுவீங்க. ஒரு கோட்டு 12,000 ரூபாய் வருஷமா பிளேசர் மட்டும். ஐயோ ஐயோ. நெக்ஸ்ட் டைம் என்ன கேம் வேணாலும் விளையாடுங்க, இல்ல ஒரிஜினலா கூட சண்டை போடுங்க, கிட்டே வர மாட்டேன். இன்னைக்கு ஒரிஜினலா சண்டை போட்டோம். ஒரு 5 ரூபா சண்டை போடல, நீ ஆனா பாத்து சண்டை போட்டோம். ஆமா, அதுல வந்து நீ மாட்ட நானா பண்றது. கடைக்கிட்ட வரும்போது லைட்டா பசிக்குது. நாங்க போய் என்ன சிக்கன் பார்த்து வரோம். ஆர்டர் பண்ணிருக்கேன். எஸ், நான் ஆர்டர் பண்ணது அங்க இல்லவே இல்ல பாப்பா. அப்புறம் அதுதான் நான் கூகுள்ல காமிச்சிட்டு இது இருக்கா கேட்க போறேன். சரி, இல்லன்னா எனக்கு நல்லது, வாங்க போலாம். அப்படிலாம் வர முடியாது. மெனு இந்த இருக்க பாரு, சில்லி பெப்பர் இன்ஃபியூஸ் சிக்கன். போன தர முடியாது, புடிங்கிட்டு வாங்க. என்னன்னு ஆர்டர் பண்ணீங்களா? நிசாமி ரோஸ்ட்னு ஒண்ணு, பர்கர், அதுல அந்த ஃப்ளேவர்ல ஒரு பர்கர், லாம் பர்கர்னு ஒண்ணு இருக்கு. லாம் பர்கர்னா அந்த குட்டி அது அந்த பர்கர். பன்னீர் பர்கர் ஒண்ணு. அடுத்து ஒரு பெப்சி. என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்து வந்தீங்க? இன்ஃபியூஸ் சிக்கன் சாப்பிடுறேன். அப்ப நீங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க? இன்ஃபியூஸ் சிக்கன் சொன்னனால இன்ஃபியூஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கோம். மத்தது எக்ஸ்ட்ரா சைட் டிஷ். ஏய், இன்ஃபியூஸ் சிக்கனே சைட் டிஷ் தான். அது மெயின் டிஷ்ஷா நீங்க தான தருவீங்க. சரி சரி, எது தொட மாட்டாரு, எது சாப்பிட மாட்டாரு. சரி சரி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இல்ல சோகப்படாதீங்க. இன்ஃபியூஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஒரு பக்கம் உள்ள நினைப்பாங்க, அப்பா இது எல்லாமே சாப்பிடலாம் நினைச்சிருப்பாங்க. அவனே வெரி இன்ஃபியூஸ் சிக்கன் தான், டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். இன்னைக்கு ஒரு புடி அப்படி சொல்லி நானே பிடிக்கலாம்னு அந்த நெருப்புலாம் காமிப்பாங்களா சிக்கன்? ஆமா ஆமா காமிப்பாங்க. நாங்க கேட்ட பண்ணுவீங்களான்னு பண்ணுவோம் சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டோம், எல்லாம் வீட்டு விட்டு வெளில தான் இருப்போம். அவன் பண்ணுவான், பாவம் பண்ணிருக்கான். நான் பண்ணிருக்கேன். அப்ப இது வீட்லயே பண்ணிருக்காங்களா? இப்ப டைம் இல்ல. அது பண்ணணும், அழுத்தணும், பண்ணணும். இங்கெல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. இப்ப சாப்பிட்டா போறோம். அப்ப நீ ஆர்டர் போட்டவனே வந்துருக்கீங்க. சூடா சாப்பிடணும்ல. சரி விடுங்க, வரட்டும், காத்து கொண்டிருப்போம். எவ்வளவு ஆச்சுங்க? 80,000 ரூபாய். ஓகே, அந்த ஷாக்ல இருங்க. ஆரம்பிக்கலாமா? எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. எப்படி இது உள்ள சாஸ்லாம் வந்தது? அது உள்ள ஊசி குத்தி வச்சிருந்தாங்க. இன்ஜெக்ஷன் மசாலா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஹாஃப். சரிடா, சரி. பிச்சை கொடுங்க. ஏதோ நம்ம தான் கேட்டோம், ஆனா முக்காவாசி உள்ள சாப்பிட்டு. தம்பி இது நல்லா இருக்கு. சண்டை போடாதீங்க. என்ன இது எனக்கு? அவருக்குன்னு வைக்கிறேன். கறி சாப்பிடுவா.
வரும்போது இந்த தட்டு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்படி இருந்தது? தட்டு போகும்போது எப்படி இருக்கு பாரு. எல்லாத்தையும் நாங்க நக்கிடுறோம். தட்டு உங்களுக்கு வேணுமா? அழகா சாஸ் உங்களுக்கு வேணுமா? இதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அது வந்து எலும்பு. அதையும் கடிக்கலாம்ல? அது விலங்குக்கு போடுறது. அப்ப நீ சாப்பிடு. நீதான் விலங்கு. 2 சைடு பின்னாடி கார் இருக்கு முன்னாடி வண்டி இருக்கு. இப்ப எதுக்குவா போறோம்? ஏன் என்னாச்சு? சரி நான் வாங்க போறேன். உனக்கு வேணுமா? என்னது? வேணாம் போ. என்ன கேக்குற? என்ன இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், என்ன பிளான் பண்றீங்க? இல்ல என்ன நீங்க எனக்கு வேணும். ஓகேவா? நீ வாங்கி தரணும். ஏன்னா நாங்க பக்கத்துல டோமினோஸ் இருக்குல்ல, ஒரு ஜிங்கி பார்சல் 49 ரூபா தான் ஒரு 2. வேணுமா? சரி வாங்கி உங்க காசுல. ஃபேக் புருஷா. ஏய் 49 ரூபா தானே? 49 ரூபா தானே? ஏன் முட்டா பயனுள்ள உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இங்க வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னொன்னுக்கு பிளான போடுறீங்க. கண்டிப்பா வாங்கி தர அது மாட்டேன். இப்போ இல்ல, கொஞ்சம் தூரம் கழிச்சு பசிக்கோல அப்ப போகும்போது சாப்பிடுறாரு. டப்பால போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பரா இருக்கும். ஏன் மூஞ்ச இப்ப சோகமா இருக்கிறீங்க 2 பேரும்? ஏய் எப்படியோ போற வழியில உங்களுக்கு பசிக்காது. ஏன்னா பசிக்காதுடா. ஏன்னா சொல்ல அவனுக்கு இப்பயே விடுறா. பசிதான். எனக்கு இப்ப பசிக்குது. வேண்டா தின்ன. நீங்க தான் எனக்கு ஃபுல்லா சாப்பிட்டீங்க. நான் கொஞ்சம் ஒரே ஒரு பீஸ் எனக்கு கொடுத்தா அதை நான் சாப்பிட்டேன். என்ன சொன்னா என்கிட்ட இருந்து நான் பிச்சு கொடுக்க சொல்லும் போல எடுத்து வாயில கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருந்தது. நல்லா இருந்துச்சுல. சரி நம்ம இப்ப எப்படி பிரியாணி தான் சாப்பிட போறோம், அப்புறம் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் வேற ஆடணும். அது பசிக்கோல. வேணுமா? வேணும். நிஜமா வேணுமா? சின்சியரா வேணுமா? சரி வாங்கிக்கோ. காசு தாங்க. காசு. சரி போ வாங்கிக்க, போ தரேன் போ. சரி ஓகே. 2 hours later. ஒரு டான்ஸ் ஆடிட்டு டயர்டா இருப்போம், கொஞ்சம் உங்களுக்கு குடுக்கலாமே. அப்படிலாம் இல்ல, பிரிச்சிருந்து தின்றது. நான் கேட்டல. என்ன கேட்ட? எப்ப கேட்ட? வேணுமான்னு கேட்ட. பிரிச்சு வாய். யாரு? நீ என்ன பண்ண? வேணாம்னு சொன்னது யாரு? ஏன்டா டேய்? நீ சொல்லு. நானே வரணும் சொன்னா உங்ககிட்ட நீ கேட்கவே நீ இல்லை. என்ன பண்ண? நீ டாமினோஸ்ல 2 அது என்ன பர்கரா? ஜிங்கி பார்சல். ஜிங்கி பார்சல் ஏதோ ஒண்ணு சொன்ன. போனோம், போய் வாங்கணும். வாங்கிட்டு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 வாங்கிட்டு வந்தா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ எத்தனை வாங்கிட்டு வந்த? 3. 3 தான் வாங்கிட்டு வந்தியா? மாட்டிக்கு நான் அவர் காப்பாத்து. இந்தாங்க நீங்க கார் ஓட்டிட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணா நீங்க அதான் போயிட்டுதாங்க. இப்ப நான் கார் ஓட்டுனே சாப்பிடணும். ஆமா. இப்பதான் கேட்டாரு. இப்படின்னா அப்படியா? எப்படி வாடுறது? நான் நினைச்சேன் நீங்க 2 பேர், ஏன்னா ஆர்டர் பண்ணும்போது என்கிட்ட நீங்க கேட்கவே இல்லல. சோ நீங்க 2 தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இதை வச்சு உங்களை கலாய்க்கலாம் அப்படின்னு நானே நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் 3 சொல்லிட்டேன். இவங்க எப்படினாலும் கேட்பாங்கடா, நீ வாங்கிடு. வேணாம் சொன்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாத்தியா, அப்பயும் நீ பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வேணா கண்டிப்பா சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்டுடலாம். ஆனா இப்ப நான் வேணும் சொல்லுவேன், எனக்கு 3மே வேணும். 3 அவனு சாப்பிட்டு முடிச்சுட்டான். இப்ப எனக்கு தெரியாது 3மே வேணுமே. என்ன 3 வேணும்? ஜிங்கர். அரையா? அது பேர் என்னது? ஜிங்கர். ஜிங்கி. ஜிங்கி. அவங்களே சொல்றேன். கரெக்டா சொல்ல தரேன். ஏய், எனக்கு சீரியஸா அது பேர் தெரியாது. ஜிங்கி. ஜிங்கி. சரி அந்த பண்ணு குடு. கேளுங்க. ஏய் இவங்களுக்கு டாமினோஸே பிடிக்காதேடா. அப்புறம் எதுக்குடா கொடுத்த? பாரு பாரு. நீ இன்னைக்கு புடிச்சு போச்சு, அதனால நான் இன்னைக்கு சாப்பிடுறேன். அன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அப்ப சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? நான் தான். இப்ப வேணும் சொல்றீங்க. அதுவும் நான் தான். சரி பிரிச்சு 2 பேர் சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான். என்ன மட்டும் நான் சாப்பிடுவேன். அதுதான். புது அது புது அது அவங்க. ஏய் நீ எடுத்த சம்மடி வாங்குவ. சம்மடி வாங்க சம்மடி. ஊத்தி வருவா, நானே சாப்பிடுவேன் ஃபர்ஸ்ட். நீ வேணாமா? ரெண்டு வேணாமா? பாத்தியா, இதுதான் நாங்க. ஹலோ. மெரினா பீச் தாண்டி வந்திருக்கோம். மெரினா பீச் தாண்டி வந்திருக்கோம். செம டிராபிக். ஆமா செம டிராபிக். வண்டி மூவே ஆக மாட்டுது. இங்க மழை வர அடிச்சு ஊத்துது. டப்பு 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 டப்பு. அதோ தலையை காமிக்கு தான் ஓடி வரும். பிரியாணி சாப்பிடுற. வண்ட கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவோம். பிரியாணி இருக்கா இல்லையா? மாப்பிள்ள காலியா மாப்பிள்ள இருக்கிறாரு. ஒரு வாயில எனக்கு ஃபுல்லா வேணும். சரி ஓகே ஊத்தி விடுறேன். இப்படி இருக்கு. ஏய் போ. அது அவங்களுக்கு. போ போ போ. அது ஒண்ணு ஜூஸி அது ஜூஸ். பண்ணே இல்ல, பண்ண மாட்டேது. இல்ல உள்ள இருக்குல்ல உள்ள. அது அவங்களுக்கு அது ஊட்டி விடுறியா? ஆமா. அது உங்க
என்ன எங்க இருக்கு இஷ்டத்துக்கு இது ஃபுல் அப்ப என்ன இது மீறி எனக்கா நீ என்ன பண்ண சாப்பிடுறீங்கன்னா கேட்க இவ்வளவு பெருசா கழிச்சாலும் அது உங்க சொத்து என் சொத்து வண்டி இங்க இருக்கு இப்பதான் பெருமையா பேசுனேன். பரவாயில்ல சரி எனக்கு என் சொத்து நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட போய் வயிற்றுக்குள்ள இருக்கு. நாளைக்கு வேலை அடுத்த நாள் காலேஜ் அடுத்த நாள் இல்ல நாளைக்கு உனக்கு காலேஜ் இவர் மட்டும் 2 மணிக்கு போற வேலைக்கு உனக்கே போடாம டிராப் பண்றதுனால 2 நீ மணி காலேஜ் போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துடும்ல. அவங்க அப்பதான் போறாங்கல்ல நான் 10 மணிக்கு தானே வரேன். நீதான் எப்ப சொன்ன பேக்ல அவங்க வீட்டுல இருக்காச்சுமா. சரி நாங்க விட்டுறோம் ஐயோ எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல இப்ப பேக்ல என்ன இருக்கு ஒரே ஒரு புக்கு தானே இது வரதான் அந்த மாதிரி இவரு அப்படியே நிறைய புக் வச்சு அங்க போய் படிக்கிற மாதிரி தான். ஐயோப்பா என்ன எடுத்து போனோம் ஒரு புக்கு ஒரு பேக் எடுத்துட்டு போனோம். சாப்பிட்டு அங்க போதும் இது வருவாய் வச்சு சாப்பிடு. என்ன குடுக்க வந்தேன் சரி நீ பாத்துட்டே இருக்கியே வயிறு வலிக்கும்னு பன்னீர் பன்னீர் பன்னீரை வாங்கின முன்னும் சிக்கன் வாங்க சொன்ன நீ ஆமா சிக்கனா சொன்னேன் சரி விடு இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பன்னீரும் சிக்கனும் எனக்கு என்ன எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படி சொல்லல உனக்குதான் நீ அந்த பெருசா எடுத்த கொஞ்சோண்டு சாப்பிட்டு தரோம்னு சொல்லி எனக்கு குத்துருப்ப. நான் ஃபுல்லா சாப்பிட்டோன்னா அது எனக்கா மாறிடுச்சு. எனக்கு எப்படி தெரியும் எதுல பேசிட்டு எல்லாம் குத்தி ஓபன் பண்ணி பாத்துருப்படா. இப்பதான் ஓப்பன் பண்ணலாம் அவன் பண்றா ஏமாத்தல நீ தான் எங்களை ஏமாத்திருக்க. ஒண்ணு மட்டும் 3 தொடர்ந்துட்டு எது பெருசா இருக்கோ அதை அவன் சாப்பிட்டான். இது ஒன்னே வா ஒன் வே தான் இது. இல்ல இல்ல நம்ம போறவே இப்ப ஆப்போசிட்ல வரக்கூடாதான ஆட்டோ பைக் எல்லாம் வருது. நம்ம ஸ்ட்ரைட்டான ஃபங்க்ஷன் போறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் மூஞ்சி கழுவணும் மேக்கப் பண்ணுமே கழுவுன மாதிரி இருக்கா இல்ல கழுவணுமா அப்படியே மேக்கப் போட்டுக்குவா எவ்வளவு மேக்கப் போடுவாங்க. சரி உன் இஷ்டம்பா. நீ என்ன மேக்கப் போடுவ மிஞ்சி போனா ஐலைனர் போடுவ லிப்ஸ்டிக்க போடுவ அவ்வளவுதான். நானா வீட்டுல வர கத்திட்டு போங்க டக்கு. டேய் என்ன பண்றது ஃபுல்லா டிராபிக்கா இருக்குடா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. இல்ல ரெட் போட்டா ஐலைனர் போட பார்த்தா கிரீன் வந்துச்சு. இங்க அவன் ஃபங்க்ஷன் சீக்கிரமா போடணும்னு சொல்லிட்டு அரட்டி ஃபோர்டின் பண்ணிருக்கான். ஐலைனர் போடணும் ரெட் போடணுமா எப்படியும் அங்கதான் போறோம் சரி அதான் அஸ்மா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த இடத்துல ஒரு நாள் சிக்னல்ல இங்க சிக்னலே இல்லாம ஒரு இடத்துல மாட்டினமே அந்த ராயபுரம் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஆமா 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 போன வண்டி மூவே ஆகலையே இப்ப அந்த மாதிரி ஆகுதான். ஏன் அப்ப போன வாரம் அந்த இது கோயில் தம்பிங்களா அவங்களே திட்டு விடாதுப்பா எனக்கு தான் திட்டு வரும் வீட்டுல. தம்பிங்களா அரிஷ்மா பயத்துல என்னென்ன பேசணும்னு தெரியல தலைவனுக்கு. எப்படி இருக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கனா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. என்னாச்சு ரெடி என்னாச்சு ஏன் இப்படி ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனா நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா இல்ல முந்தி வந்து இங்க வந்து சப்பி போயிடுச்சு. சரி தூக்கி விட்டுலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற அப்புறம் போய் ட்ரெஸ் நல்லா இருக்கு. லைட்டா ஆயிலியா இருக்கு. மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க வேறதான் தண்ணி விடுறேன். அப்பா இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் ரொம்ப வலிக்குது. வயிறுக்குள்ள வலிக்குது தும்புன்னு ஆயிடுச்சு. ஆமா என்ன பண்றது நம்மளுக்கிட்ட ஒரு திமிங்கலா மாட்டிக்கிச்சு. ஆமா இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு பிளான போட்டு திமிங்கலத்தை பிரிக்கணும். இந்த திமிங்கலம் சிக்காது அடுத்த வாட்டி சுறாவா மாறிடும். சும்மா கடிக்கடி கச்சி தின்றோம். சுறாவோட டபுள் மடங்கு பெருசு திமிங்கலம் அதே அதே பிடிச்சிட்டோம். சுறாதான் பிடிக்க மேட்டரே மேட்டர் இல்லதான் சரி buddies நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே buddies இதே ஒரு திமிங்கலோ மாட்டோம் கண்டிப்பா. அப்ப பார்க்கலாம். ஓகே buddies டாடா பை டாடா. நான் இவன் ஏதோ டொக்குன்னு சவுண்ட் கொடுக்குறான். நான் ட்விங் சொன்னல அவன் டக்கு சொன்னான். டோக்கு டாடா பை அது பாடி போல பை.